சில பேருக்கு வந்து பற்களில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஜாவோட டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பில் ஸ்னோரிங் வர்றதும் அதனால தான். ஓகே, யா தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் புதுசாக நான் கேள்விப்படுறேன் இப்படி ஒரு விஷயம். எஸ் ஸோ ஃபார் சம் பீப்புள் ஜா டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க படுத்து தூங்கும் போது அவங்களுக்கு வந்து ஸ்னோரிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் மூலியமாக கீழ்த்தாடையை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பொசிஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்னோரிங் ஹேபிட்டும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்னோரிங் சுத்தமாக இல்லாமல் போயிடும். காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் உங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்குற மிஸ்டேக்ஸ் தட் தே டூ ஆன் அ டே டு டே பேசிஸ். எவ்வளோ சொன்னாலும் அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் காலமாக நம்ம அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டுருக்கோங்கிற பேச்சில் அதை தான் இப்போவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவீங்க? ஓகே, காமனாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் சாஃப்ட் பிரிசில்ஸ் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லதை தாண்டியும் அவங்க எல்லாருமே வந்து மீடியம் இல்லாட்டி ஹார்ட் பிரிசில் டூத் ப்ரஷ் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க.